மனிதன் தன்னுடைய இறைவனோடு இருக்கின்றான் அல்லது அவன் சைத்தானோடு இருக்கின்றான். ரெண்டு விஷயம் தான். ஒன்று இறைவனோடு இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய சைத்தானோடு இருக்கிறீர்கள். சரி, இறைவனோடு இருக்கிறதுனா என்ன, சைத்தானோடு இருக்கிறதுனா என்ன? நல்ல எண்ணத்தோடு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இறைவனோடு இருக்கிறீர்கள். எவனொருவன் அல்லாஹ்வின் நினைவை விட்டு விலகிக் கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு சைத்தானை இணைத்து விடுகிறோம். அப்ப நீங்களும் தனியா தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன வேணும் அவனுக்கு தெரியும், நீங்க எதை முயற்சி பண்றீங்கன்னு தெரியும், அவனை சேர்த்து விடும். அப்போ ஒன்று உங்களுடைய இறைவனோடு இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் உங்களுடைய கேடுகளோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய கேடுகளோடு இருக்கிறீர்கள், ரெண்டு தான், இடைப்பட்டெல்லாம் கிடையாது. இறைவனோடு இருக்கிறீர்கள், அவனுடைய நினைவை மறந்து விட்டால், இப்போ இறைவனுடைய நினைவை மறந்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்புறம் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லித்தான் நிறைய பேர் ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை இறைவன் என்று சொல்லி கொடுத்தார்களோ அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அது இறைவன் நினைப்போடு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இல்லையா? இப்ப இருக்கவங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அதையே சொல்லிக்கிட்டே இருக்கு திருப்பி. அது மாதிரி நம்ம ஒரு சொல்லிக் கொடுத்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கமே தவிர விலங்கெல்லாம் சொல்லு. இப்ப இறைவனுடைய பேரை விளங்கி சொல்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல எண்ணத்தோட நம்ம காரியங்கள் செய்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அதுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு உதாரணம் குழந்தைகளை பாரு.